இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 960. நம்ம நேற்று 2 செட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங்கில் பார்த்துருந்தோம். சரிங்களா? 887 170 110 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங்கில் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சி போர்டில் 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்குள்ளே இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்றைக்குரிய கணிப்புகளில் இன்றைக்கும் டபுள்ஸுக்கு நேற்று பவரில் வந்ததுனால இன்றைக்கி டபுள்ஸுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த 2 நாள் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி, இங்கே பார்த்தீங்கன்னா பிசி அப்படிங்கும் போது நேற்று ஃபுல்லாக நம்மளுக்கு 960 அப்படின்னு சொல்லிட்டு பவரில் வச்சுட்டாங்க. ஸோ சொல்லப்போனால் இதில் ஒரு முக்கியமான விஷயமா என்ன நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் கெஸ்ஸிங்கில் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே அதாவது பிசியில் டபுள்ஸ் வந்தால் ஏசியில் டபுள்ஸ் வருது. இங்கே ஏபியில் டபுள்ஸ் வரும்போது பிசியில் டபுள்ஸ் வருது. அப்படிங்கும்போது இன்றைக்கி ஏசியில் டபுள்ஸாக நம்ம எதிர்பார்க்கலாம். அது எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மெயினாக நம்ம சொல்லப்போனால் நம்ம இந்த சார்ட்டில் நம்ம இப்போ டேரெக்டாக இந்த 960 அப்படிங்கும்போது 950னா அது எப்படி இருக்கும், எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சொல்லப்போனால் இப்போ இதில் 950 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இந்த 950 அப்படிங்கும்போது 9க்கு 4, 9க்கு 4, 5க்கு 8 அப்படிங்கும்போது 6க்கு 9, இங்கே 0 1 அப்படிங்கும்போது 491 அப்படின்னு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9க்கு 2, 5க்கு 3னா 6க்கு 4, அதே மாதிரி 0க்கு 0. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண்கள் 491 240. அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 560 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 560 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 560 இருக்குது. 5க்கு 4 அப்படிங்கும்போது 9க்கு 8, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6க்கு 5, அதே மாதிரி 0க்கு 5. ஸோ இதில் 855 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே 760 அப்படின்ட்டு இருக்குது. 760 7க்கு 3, 8க்கு 4, 9க்கு 5 அப்படிங்கும்போது 519 அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 7க்கு 7 அப்படிங்கும்போது 9க்கு 9, 6க்கு 9, 0க்கு 7 அப்படிங்கிறது 997 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. சரி, இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 செட்டு தான் நம்மளுக்கு இங்கே இது கிடைக்கிது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே 760 அப்படின்னு இருக்குது. 7க்கு 1னா 8க்கு 2, 9க்கு 3 அப்படிங்கும்போது 367. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1க்கு 7, 6க்கு 7, 0க்கு 5 அப்படிங்கும்போது 7க்கு 1, 8க்கு 2, 9க்கு 3. சரிங்களா? 9க்கு 3, 6க்கு 7, 0க்கு 5. ஸோ இதில் 375 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த கீழே பார்த்தீங்கன்னா 7க்கு 2 அப்படிங்கும்போது 8க்கு 2, 9க்கு 3. ஸோ இது எல்லாத்துலேயுமே 3 3 அப்படிங்கிற பேர் நம்மளுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி 6க்கு 6, 0க்கு 7. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம பார்க்க போனால் 7க்கு 1, 8க்கு 2, 9க்கு 3, 375. அதாவது 7க்கு 1, 6க்கு 6, 0க்கு 7. ஸோ 367, 375 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. சரி, இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மொத்தமாக என்ன மாதிரி கேசிங்கில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 491 240 855 519 997 367 375. இது எல்லாமே நம்ம கெஸ்ஸிங்கில் பாக்ஸ் ஆர் டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். பாக்ஸ் அல்லது டைரக்ட். ஓகேங்களா? சரி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் பொதுவாகவே நம்மளுக்கு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த 4 2 இதில் மொத்தமாக போர்டில் நம்மளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஏ போர்டில் 3 அப்படிங்கிற மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே 3 இருக்குது. இங்கே 3 அதிகபட்சமான போர்டில் எந்த போர்டில் நிறைய பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது பார்க்கலாம். ஒரு பி போர்டில் 3 அப்படிங்கிறது காமிக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு ஏ போர்டில் காமிக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 9, அதுக்கப்புறம் எல்லாமே இதில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டில் 9 அப்படிங்கிறது நம்ம கெஸ்ஸிங்கில் எடுத்துக்கும். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அல்லது 5 அப்படிங்கும்போது 397 395 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு அதிகபட்சமாக 307 5 சி போர்டில் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுலேருந்து
இது வந்து டேரக்ட் தான். ஸோ இது வந்து பாக்ஸ் ஆர் டேரக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணிப்புகளில் பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 300 இப்போ பாக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 397 395 இதுதான் டேரக்ட் அல்லது இதில் தான் வந்து நம்மளுக்கு எப்படி பார்க்குறோன்னா இதுதான் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸிங்கில் பார்க்குறோம். 397 395 பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய கணிப்புகள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.